இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே உன் நினைப்பாதான் இருக்கேன். என் மனசுல எல்லாம் நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு. ஆனா நீ இப்படி விலகி போறியே, உனக்கு நியாயமா? பேபி ஒரு நிமிஷம். டேய், என்ன உனக்கு பிரச்சனை? சும்மா நசன் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. அப்படியா? சரி இரு, நான் வரேன். அது வரைக்கும் நீ பாத்துக்க. பேபி, முக்கியமான ஒரு கிளைண்ட் கால். நான் கண்டிப்பா போய் ஆகணும். மாமா இன்னொரு நாள் வரேன், சரியா? ஐ லவ் யூ. என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா ஒரு எலி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. நீ அதை பார்த்துட்டு என்னதான் சொல்லுவ? இத மனுஷங்க வாடுற இடம் மாதிரியா வச்சிருக்க? அதான் எலி வந்துச்சுன்னு சொல்லுவ. அப்புறம் அது கடிச்சதுன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து பண்ணுவ. நான் மட்டும் இருந்திருந்தானே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இங்க பாரு, மனுஷங்க வாழ்ற இடத்துல எலி பூச்சி எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அது தப்பா? இங்கதான் இருக்கியா நீ? பாத்து கண்ணுல போட்டுற போது. நான் இங்க நின்னுட்டு இருக்கல, அது தெரியாம கம்ப கொண்டு போற. எலி வந்தாலும் பரவாயில்ல, விடு. அந்த எலி ரொம்ப நேரமா கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்கு. அது எங்க போனாலும் சரி, இன்னைக்கு அதை விடவே மாட்டேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் எலிய விடுன்னு சொன்னல, நீ கேட்டியா? அவனும் வேணும்னு எல்லாம் பண்ணல. எலி அங்க போய் உட்கார்ந்து இருந்துச்சு, போட்டேன். தெரியாம உங்க அம்மா போட்டோல போட்டு. பேசாத, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அம்மாவோட அருமை உனக்கு எப்படி தெரிய போகுது? நான் பார்த்து என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போ, நீ போ. அம்மா, என்ன இது? பிரிச்சு பாரு. என்னன்னு கேக்குறல? பிரிச்சு பாரு. மா, நேற்று உங்க அம்மா போட்டோ உடஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அந்த போட்டோ உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அதான் காலையில் நேரத்திலேயே கடைக்கு போய் வேலையை அதை செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, இப்பெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறானே.
முன்ன விட இப்ப கொஞ்சம் பெருசா அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும்னு கேட்டேன். அப்ப நான் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னேன். இப்ப நான் கேட்காமலே வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு முக்கியமான நாள், என்ன? அம்மாவோட நினைவு நாள். வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி கும்பிட்டு வாங்கி வச்சிருவேன். இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினதில்ல. புத்தன் இயேசு சாமியை கும்பிட்டுட்டு விபூதியை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ வேணும்னு கேட்டல, அதான். அம்மாவோட போட்டோ இருக்கா? இந்த செயின் மட்டும்தான் இருக்கு. எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வரும்போது இதை பார்த்துப்பேன். இது தெரியாம இவனை கண்டுபடி திட்டோமே. இவனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சு.